Hi friends, how are you all doing today? I hope you are doing well. Welcome back to our channel. This is Chindraj, your spoken English tutor. I am back with another interesting lesson. Yes, today you are going to learn some spoken English tips through Tamil. So if you are interested, then why are you waiting? Let's start our lesson. Hello friends, இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா எனக்கு வேணும். அதாவது வேணும்ங்கற சென்டென்சஸ். எனக்கு பால் வேணும், எனக்கு டீ வேணும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் பேப்பர் வேணும். இந்த மாதிரி பக்கத்தால இருக்கிறவங்க கிட்ட வேணும் வேணும்னு கேட்கறதுக்காகவே தமிழ்ல ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட வேர்டு தான் வேணுங்கிற மாதிரி நினைக்கிறேன். சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா வாண்ட். இந்த வாண்ட் வந்து ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு விதமா சேஞ்ச் ஆகும். என்ன சார் ரெண்டு இடத்துல ரெண்டு விதம்னா உழப்புல தெளிவா வாட்ச் பண்ணுங்க. டுடே செஷன் அபௌட் வாண்ட் வேணும் பேச்சு வழக்குல வேணும். இது வந்து ரெண்டு இடத்துல வருதுன்னு சொன்னேன். ஒரு தடவை வாண்ட்னும் ஒரு தடவை வாண்ட்ஸ்னும் மாறுது. அது எப்ப அப்படின்னா ஐவியூ தே சப்ஜெக்டா வந்துச்சுன்னா வாண்ட் போட்டுக்கணும், ஹி ஷி இட் சப்ஜெக்டா வந்துச்சுன்னா வாண்ட்ஸ் போட்டுக்கணும். ஓரளவுக்கு புரிஞ்சுதா? அதாவது ஐவியூ தே சப்ஜெக்டா வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வாண்ட் போட்டுக்கணும், ஹி ஷி இட் சப்ஜெக்டா வந்துச்சுன்னா வாண்ட்ஸ் போட்டுக்கணும். ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தெளிவா புரிஞ்சிடும். சோ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னா வாண்ட். ஐ வாண்ட் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஐ வாண்ட் சம் மணி. ஓரளவுக்கு புரிஞ்சுதா? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஐ போட்டதுனால வாண்ட் போட்டுக்கிட்டோம். ஐ வந்து என்ன இது போட்டுக்கிட்டோம், வாண்ட் போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா? அவங்கன்னா தே வேணும்னா வாண்ட் போட்டுக்கங்க. தே வாண்ட் சம் வாட்டர். என்ன வேணும்? வாட்டர். தே வாண்ட் சம் வாட்டர். தே வாண்ட் சம் வாட்டர். அப்புறம் கூட்டமா கடைக்கு போய் எங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? எங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் வேணும். எங்கன்னா வி போட்டுக்கோங்க. வி வேணும்னா வாண்ட். வி வாண்ட் என்ன வேணும்? சம் பேப்பர். வி வாண்ட் சம் பேப்பர். பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. வி வாண்ட் சம் பேப்பர்ஸ். வி வாண்ட் சம் பேப்பர்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ் வேணும். வி வாண்ட் சம் பேப்பர்ஸ். உங்களுக்கு ஒரு புரிஞ்சா? வி வந்ததுனால வாண்ட் போட்டுக்கிட்டோம். இதுவே வாண்ட்ஸ் எப்போ சார் யூஸ் பண்றது அப்படிங்கறத கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஹி ஷி இட் வந்தா வாண்ட்ஸ் போட்டு சொன்னேன். சேம் சென்டென்சஸ். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னா வாண்டோட நிறுத்திக்கிட்டேன். அவனுக்கு கொஞ்சம் பணம் வேணும் மூணாவது ஆள சொல்லுவான். ஏய் அவனுக்கு கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு. சோ அவன்னா ஹி சப்ஜெக்ட் வந்து என்ன போட்டுக்கணும்? வாண்ட்ஸ். ஹி வாண்ட்ஸ் சம் மணி. ஹி வாண்ட்ஸ் சம் மணி. ஓரளவு புரிஞ்சுதா? ஐ சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வாண்ட் போட்டுக்கணும், ஹி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வாண்ட்ஸ் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெளிவா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. தே வாண்ட் சம் வாட்டர் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஷீன் போட்டுக்கலாம். அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா? இப்போ அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஒரு கேர்ளுக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவோம், அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லுவோம். சோ அவனா ஷீ வேணும்னா வாண்ட்ஸ் போட்டுக்கணும். ஷீ வாண்ட்ஸ் சம் வாட்டர். ஷீ வாண்ட்ஸ் சம் வாட்டர். அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா? Okay friends, now your turn. It's time for practicing. Here the examples. அவங்களுக்கு கொஞ்சம் காபி வேண்டும், அவங்களுக்கு கொஞ்சம் காபி வேண்டும், அவனுக்கு உதவி வேண்டும், அவனுக்கு உதவி வேண்டும். Do translate this and put it into our comment box. I'll see you soon some other interesting video. Until bye bye. Take care.